நம்ம ஊரில் ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்கார். அந்த பிஸ்னஸ்மேன் வந்து ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே நம்ம ஊரில் வந்து அவரோட பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவருக்கு வந்து யூகேல அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அப்படின்னா யூகேல ஒரு பிஸ்னஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பிளான் இருந்தது. ஆனால் அந்த பிளானுக்கு அவர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அவர் ரெடி ஆகிட்டார். அப்போனா அவருக்கு வந்து யூகேக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு வீசா தேவைப்படும். அந்த ஒரு வீசாவை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். எஸ், இட்ஸ் இன்னோவேட்டர் ஃபவுண்டர் வீசா. யூகேல ஒரு ஒன் ஆஃப் தி ஸ்பெஷலான ஒரு வீசா இது. இந்த வீசாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸு, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அண்ட் இதுக்கப்புறம் இதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் பற்றி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாம் வாங்க. Hey guys, this is Parthi Reddy. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் நம்ம ஊரில் இருந்து யூகேக்கு எப்படிலாம் வந்து உள்ளே மைக்ரேட் ஆகி வரலாம், ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு ஸ்டூடெண்ட் விசாவில் எப்படி போய் நம்ம செட்டில் ஆகிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, அப்ராடுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் விசாவில் அப்ராடுக்கு போயிட்டு படிக்கணும்னு ஆசை இருந்தது, இல்லை அந்த மாதிரி ஒரு தாட் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். எங்கள் டீம் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, என்கிட்ட 1-to-1 பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டில் நான் உங்களுக்கு கால் அடிப்பேன். நம்ம வந்து எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கைஸ், இன்னோவேட்டர் ஃபவுண்டர் வீசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வீசாவை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப் எதுனா ஒரு பிஸ்னஸ் பிளானை க்ரியேட் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பிளான்னா எப்படின்னா அது வந்து ஜென்ரலாக ஒரு நார்மலாக இருக்க ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் நீங்கள் வந்து போடுற அந்த ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். அதனால தான் அந்த வீசா பேரே இன்னோவேட்டர் ஃபவுண்டர் வீசான்னு வச்சுருக்காங்க. இன்னோவேட்டிவான ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பிளானை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா உடனே அந்த என்ரோஸ்மெண்ட் பாடிஸ்னு ஒருத்தவங்க இருப்பான். என்ரோஸ்மெண்ட் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னோவேட்டர் ஃபவுண்டர் வீசாக்காகவே தனியாக வந்து ஒரு செட் ஆஃப் டீம் இருக்கும். ஸோ அந்த என்ரோஸ்மெண்ட் பாடிஸ் கிட்ட நம்மளோட ப்ரப்போசலை அனுப்பணும். அப்படி ப்ரப்போசல் அனுப்பின பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இது உண்மையாகவே வேலிடான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு என்ரோஸ்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீசா கேட்டகரி சொல்லியிருப்பேன். குளோபல் டேலண்ட் வீசாவில் நம்ம எப்படிலாம் வந்து பண்ணுவோமோ அதோட ஒரு பார்ட் மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரூஃபை வச்சுட்டு என்ரோஸ்மெண்ட் பாடிக்கிட்டேருந்து வந்த அந்த ஒரு என்ரோஸ்மெண்ட் லெட்டரை வச்சுட்டு நம்ம வந்து டேரெக்டாக வீசாவுக்கு அப்ளை பண்ணலாம். வீசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் காட்டணும்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ரோஸ்மெண்ட் லெட்டர் காட்டணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், உங்களோட லிவிங்காக நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் காசு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று நம்ம காட்டணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிஸ்னஸ் பிளான் அதையுமே நீங்கள் வந்து இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடலாம். பட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு பர்டிகுலர் வீசாவுக்குமே வந்து நீங்கள் வந்து IHS ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இமிக்ரேஷன் ஹெல்த் சர்சார்ஜ் இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு வீசாவுக்கும் பே பண்ணணும். ஸோ இதோட ப்ராசஸிங் டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இஃப் இன் கேஸ் யூகேலேருந்து வெளியில் இருக்கீங்க, வெளியிலேருந்து நீங்கள் வந்து யூகேக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 8 வீக்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயே போட்டிருக்கு. அண்ட் வித்தின் யூகேக்குள்ளார இருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 வீக்ஸில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிரும். இஃப் இன் கேஸ் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்ததுன்னா உங்களுக்கு வந்து 3 years ஆஃப் வீசா கொடுப்பாங்க. வீசா வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன கஷ்டம், சும்மா ஜாலியாக கிளம்பி யூகேக்கு வந்து நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. இதுக்கு முன்னாடியே என்ரோஸ்மெண்ட் பாடி கிட்ட நம்ம வந்து யூகேக்கு வரதுக்காக தான் ஒரு பிஸ்னஸ் பிளானை போட்டு கொடுத்தோம். கண்டிப்பாக அந்த மாதிரி பிஸ்னஸ் பிளானை போடும்போது ஒரு சீரியஸான ஒரு மோட்டிவில் தான் போடுவோம் நம்ம கண்டிப்பாக. ஏன்னா அங்கேருந்து நான் யூகேக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தாட்லேயும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் இதை பண்ண மாட்டாங்க. கரெக்டாக உண்மையாகவே ஒரு உண்மையான ஒரு இன்டென்ஷனால தான் அதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள்ளே வந்து இறங்கின உடனே நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிஸ்னஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பட் நீங்கள் என்ன தான் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணாலும் அந்த என்ரோஸ்மெண்ட் பாடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ரெகுலரான கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அவங்க வந்து உங்களோட பிஸ்னஸை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டாக தான் பண்ணுறியா இல்லை போய் பேசிட்டு சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து யூகேல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷம் வந்து சூப்பராக நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டுருக்கீங்க. 3 வருஷத்தோட வீசா தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரன் பண்ணுறீங்கன்னா உங்களோட வீசாவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை அடுத்த 2 வருஷத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 வருஷமும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஊரோட ILR ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடச்சிரும். விச் மீன்ஸ் இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன். ஸோ PRன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடச்சிரும். அப்புறம் என்ன, அப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க. நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக யார்கிட்டையுமே ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ரோஸ்மெண்ட் பாடி கூடலாம் நீங்கள் வந்து கான்டாக்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வாட்டில் உங்களோட பிஸ்னஸை
தனியாக கெத்தாக கவனிச்சிக்கலாம். சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நம்மளோட இந்த பர்டிகுலர் விசா கேட்டகரியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாருங்கள். இந்த பெனிஃபிட்ஸ் தான் உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ். ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் விசா மூலிமா உங்களால் ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸை நீங்கள் யூகேல ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் விசா மூலிமா உங்களுக்கு வந்து டேரெக்டாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. விச் மீன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 5 years நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு வந்து ILR கிடைக்கும். அதை தவிர்த்து உங்களோட ஃபேமிலியுமே நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். நீங்கள் இப்போ வந்து இந்த விசாவில் வரீங்க அப்படின்னா டேரெக்டாக டிபெண்டன்ஸாக வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் உங்கள் கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். அண்ட் இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா, இப்போது யூகே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் மார்க்கெட், சரிங்களா? ஸோ குளோபலாக இங்கேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். பக்கத்தில் யூரோப் இருக்குது, அண்ட் இந்த சைடில் வந்து அமெரிக்கா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்சஸ் மூலியமாகவே உங்களோட பிஸ்னஸை வந்து இன்னும் பெருசாக டெவலப் பண்ண முடியும். இது ஒன்றாச்சா? இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ரோல்மெண்ட் பாடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நீங்கள் உள்ளே வரதுக்கு உங்களுக்கு வந்து அந்த என்ரோல்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் உள்ளே வந்த பிறகு அந்த ஒரு பர்டிகுலர் டீம் கூட நீங்கள் வந்து ரெகுலர் காண்டாக்ட்லேயே இருக்கணும். உங்கள் பிஸ்னஸ் அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாலும் அவங்களுமே உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணுறது, இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து எப்படிலாம் வந்து இன்னும் க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே அவங்க நிறைய சப்போர்ட் கொடுத்து அவங்களுமே வந்து உங்கள் கூட இருந்து கைட் பண்ணி பிஸ்னஸை ஒரு லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அதுதான் ஒரு பியூட்டியே. இந்த ஒரு விசாவில் உங்களுக்கு வந்து மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ் மாடல். நீங்கள் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு எவ்வளோ செலவாகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது ஒரு இன்னோவேட்டிவான பிஸ்னஸாக இருந்தால் 1 லட்சமாக இருந்தால் கூட நம்ம ஆளுங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு பிஸ்னஸ், கரெக்டாக? ஸோ மினிமம் க்ரைட்டீரியா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த ஒரு விசாவில். ஸோ ஃபைனலாக இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு இன்னோவேட்டிவான பிஸ்னஸாக மட்டும்தான் இருக்கணும். மற்ற பிஸ்னஸ் கூட கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸாக இருக்கவே கூடாது. முழுக்க ஒரு இன்னோவேட்டிவான ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கணும். ஸோ அடுத்து என்ரோல்மெண்ட் பாடிக்கிட்டேருந்து என்ரோல்மெண்ட் லெட்டர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த ஊருக்கு வந்த பிறகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் காட்டுற மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் லைக் அதுவே வந்து ஒரு 1,30,000 அப்படின்ற மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டில் கடைசி 28 நாள் அதில் இருந்துருக்கணும். அதாவது நீங்கள் வீசா அப்ளை பண்ண போகிறதுக்கு ஒரு 28 நாளுக்கு முன்னாடியே அந்த ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் விழுந்துருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்ற மாதிரி வீசாவோட அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நீங்கள் அதை காட்டலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டென்ஷன் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா சும்மாவே இந்த வீசாவை நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியாது. பட் கஷ்டமாகவும் கிடையாது, கரெக்டாக? ஈஸியாகவும் எடுக்க முடியாது. அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட இன்டென்ஷன் வந்து ஜென்யூனாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் விசா கேட்டகரிஸ்க்கான பெனிஃபிட்ஸு, க்ரைட்டீரியா, எலிஜிபிலிட்டி. ஓகே மக்களே, உங்களுக்கு நான் சொன்னது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரியல அப்படின்னாலும் இந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நானும் அதுக்கான ஒரு பர்டிகுலராக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாருமே நான் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.